மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் களமிறங்கிய பொதுமக்கள். நால்வரை பலியெடுத்த குருநாகல் விபத்து வெளியானது காரணம். முல்லைத்தீவு அதிபரை இடமாற்றம் செய்யுமாறு கோரி போராட்டம். மத்திய அமெரிக்க நாட்டில் ஏற்பட்ட பாரிய விபத்து 51 பேர் பலி. லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திஸ்ஸவிகாரையை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்திய போராட்டமானது தற்போது தமிழர் தாயகத்தில் ஆரம்பமாகியுள்ளது. நாளைய தினம் பௌர்ணமி தின வழிபாடுகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்றும் நாளையும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த விகாரையானது பொதுமக்களது காணிகளை அபகரித்து அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றுமாறு கோரி தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக பௌத்தமயமாக்கல் இடம்பெற்று வருவதாக தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வரும் நிலையில் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து பௌத்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது. மேலும் இப்போராட்டம் நாளை பௌர்ணமி தினமாகிய 12/2/2025 அன்று மாலை 6 மணி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் துரையாய பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்திற்கான காரணம் வெளியாகியுள்ளது. இந்த பேருந்து மணிக்கு சுமார் 90 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்ததாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கதுருவெளவிலிருந்து துரையாயவிற்கு 2 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் இந்த பேருந்து வந்து சேர்ந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். விபத்தில் காயமடைந்தவர்களில் 5 பேர் இன்னும் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். குருநாகலை துரையாய பகுதியிலுள்ள பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று மற்றொரு தனியார் பேருந்துடன் மோதியதில் நேற்று காலை இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்தின் நடத்துனர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 28 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய பேருந்தின் ஓட்டுநர் எதிர்வரும் 20ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலய அதிபரை இடமாற்றம் செய்யுமாறு கோரி இன்று காலை 8 மணியளவில் பாடசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் நடாத்தப்பட்டது. பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறுகையில், முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலய அதிபரால் பாடசாலை மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் ஏனைய இணைப்பாடு விதான செயற்பாடுகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் நிர்வாக சீர்கேடுகள், நிதி மோசடிகள் என பல்வேறு முறைகேடுகளில் அவர் ஈடுபடுவதாகவும் பாடசாலையின் வளர்ச்சியை சீர்குலைத்து பாடசாலை சொத்துக்களை மோசடி செய்வதாகவும் தெரிவித்து அதிபரை பாடசாலையில் இருந்து வெளியேற்றுமாறு கோரிக்கை முன்வைத்து பாடசாலை நுழைவாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மையில் 14 ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கான பதிலீடு இன்றி தனிப்பட்ட பழிவாங்கும் நோக்கில் இடமாற்றத்திற்கு சிபாரிசு செய்தமை, அதிபரது பொறுப்பற்ற வார்த்தை பிரயோகங்கள், தனிப்பட்ட பழிவாங்கல்கள் காரணமாக பாடசாலையில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. குறித்த அதிபர் பாடசாலையை பொறுப்பேற்கும் போது 83 ஆசிரியர்கள் இருந்ததாகவும் தற்போது 63 ஆசிரியர்களே காணப்படும் நிலையில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தெரிவித்துள்ளனர். இவரால் பாடசாலையின் ஏனைய ஊழியர்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்து பாடசாலையின் அகச்சூழல் சீரின்றியும் பாதுகாப்பின்றியும் காணப்படுவதாக மேலும் தெரிவிக்கின்றனர். பாடசாலை சொத்துக்களை பாதுகாப்பது மற்றும் அது தொடர்பான வெளிப்படைத்தன்மையின்றி அதிபர் செயற்படுவதாகவும் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றன. தொழில்நுட்ப ஆய்வுகூட பொருட்கள் காணாமல் போனமை, அதிபர் மீதான நிதி மோசடிகள் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றன. இவ்விடயங்கள் தொடர்பாக அதிபருடன்
பல தடவைகள் STS மற்றும் OBA இணைந்து நடத்திய கலந்துரையாடல்களில் மேற்கொண்ட தீர்மானங்கள் ஆலோசனைகள் எதனையும் கருத்தில் கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக அதிபரின் செயற்பாடுகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உயர்தர மாணவர்களுக்கு சில பாடங்களுக்கு பொருத்தமான ஆசிரியர்கள் இல்லை, பல பாட வேளைகளில் வகுப்புகள் நடைபெறுவதில்லை போன்ற காரணங்களின் அடிப்படையில் இந்த போராட்டம் நடாத்தப்பட்டது. பாடசாலை அதிபர் தொடர்பான விடயங்கள் இரு செயலாளர்களாலும் வலய கல்வி பணிப்பாளர், கல்வி அமைச்சின் செயலாளர், தேசிய பாடசாலை பிரதி கல்வி பணிப்பாளர், கல்வி அமைச்சு என்பவற்றுக்கு நேரிலும் தொலைபேசியிலும் கடிதம் மூலமும் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர். பெற்றோர் அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர்கள் சங்கத்தினால் வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த அதிபர் தொடர்பில் மாகாண கல்வி அமைச்சினால் விசாரணை குழு அமைக்கப்பட்டு ஆரம்ப புலனாய்வு விசாரணை நடத்தப்பட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டும் இந்த அதிபர் வலயத்துடன் இணைத்தே விசாரணை செய்யப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு விசாரணையை மாகாண கல்வி அமைச்சு மேற்கொள்ளவில்லை. அதனால் இவ்விசாரணையை கண்துடைப்பாகவே நாங்கள் கருதுகின்றோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து போராட்ட இடத்திற்கு சென்ற ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் நிஷாந்தன், தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அமைப்பாளர் இந்திகா ஆகியோரிடம் போராட்டக்காரர்கள் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர். மெக்சிகோவின் தெற்கே உள்ள மத்திய அமெரிக்க நாடான குவாத்தமாலாவில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் 51 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த பேருந்து நெடுஞ்சாலை பாலத்திலிருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 51 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிர் பிழைத்தவர்கள் பள்ளத்தாக்கில் சிக்கிக் கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஷான் அகஸ்டின் அகாசா ஹஸ்லான் நகரத்திலிருந்து தலைநகருக்குள் சென்ற பேருந்து நகரத்திற்குள் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த போது சுமார் 20 மீட்டர் ஆழமான கழிவுகள் அடங்கிய பள்ளத்தாக்கில் கவிழ்ந்துள்ளது. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களில் 36 ஆண்களின் சடலங்களும் 15 பெண்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. சமூக ஊடகங்களில் தீயணைப்பு துறையினரால் பகிரப்பட்ட படங்களில் பேருந்து பகுதியளவு கழிவு நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களால் சூழப்பட்டுள்ளமை காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் குவாத்தமாலாவின் ஜனாதிபதி பெர்னாண்டோ அரேவலோ 3 நாட்கள் தேசிய துக்கத்தை அறிவித்து மீட்பு பணிகளுக்கு உதவ நாட்டின் இராணுவத்தையும் பேரிடர் நிறுவனத்தையும் அனுப்பியுள்ளார். இந்த மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என எரிவாயு நிறுவன தலைவர் சென்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதன்படி 12.5 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை 3690 ரூபாவிற்கும் 5 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 1482 ரூபாவிற்கும் 2.3 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை 694 ரூபாவிற்கும் விற்பனை செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையின் விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிபொருள் விலையினை திருத்துவதற்கான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதியமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையிலேயே லிட்ரோ நிறுவனம் முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் தமது நிலைப்பாட்டினை அரசாங்கம் அறிவிக்கும் என நிதியமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் இதுவரையிலும் எரிவாயு விலை திருத்தத்திற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என லிட்ரோ நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது. இந்நிலையிலேயே இம்மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.